என்எஸ்சியோட ஐபிஓ வந்து சீக்கிரமாவே வந்துரும் அப்படின்றத செபியோட சேர்மன் வந்து சொல்லியிருக்காங்க. செபியோட சேர்மனான டுஹின் கண்டா பாண்டேன்றவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஐபிஓனா என்எஸ்சி ஐபிஓ வந்து சீக்கிரமாவே லிஸ்ட் ஆயிடும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. எக்ஸாக்டா என்ன இங்கிலீஷ் டேர்ம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்றாங்க அப்படின்னா, வில் see the light of the day அப்படின்றத வந்து எக்ஸ்பிரஸ் வந்து பண்றாங்க. சோ இங்க என்எஸ்சி ஐபிஓ வந்து ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா டிலே ஆகிட்டே இருக்கு. சோ நிறைய வாட்டி வந்து ட்ரை பண்ணாங்க. சோ டிலே ஆகிட்டே போயிட்டே இருக்கு. சோ இப்போ இந்த மார்ச் 2026 அப்போ லிஸ்டிங் வந்து ஆகிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. மோத்திலால் ஓஸ்வால் நிறுவனம் வந்து பாத்தீங்கன்னா அதை தான் வந்து சொல்றாங்க. நிறைய நிறுவனமும் அதை தான் வந்து சொல்றாங்க. செபியோட சேர்மனுமே சீக்கிரமா வந்துரும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. அண்ட் தென் என்எஸ்சியோட சிஓவும் அதுதான் வந்து சொல்றாங்க. சீக்கிரமாவே இந்த ஐபிஓ வந்து வந்துரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கதா சொல்றாங்க. சோ இப்போ வரைக்குமே செபி சைட்ல இருந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வந்து பாத்தீங்கன்னா வரல. சோ அது ஒன்ஸ் கிளியர் ஆயிடுச்சுன்னும் போது இவங்க ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா ப்ரொசீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ இங்க எல்லா இன்வெஸ்டர்ஸ் மத்தியிலுமே இங்க என்எஸ்சி ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா பெருசா வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க என்எஸ்டிஎல் ஐபிஓ வந்து வரும்போது எல்லாருமே கிரே மார்க்கெட்ல என்எஸ்டி ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு இருந்தாங்க. அது எனக்கே வந்து தெரியும். சோ கிரே மார்க்கெட்ல வாங்கினவங்க எல்லாருக்குமே என்எஸ்டிஎல் ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா பெருசா கை கொடுத்தது. சோ அதே மாதிரி டாடா கேபிட்டல் ஐபிஓல வந்து சான்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்த்தாங்க. பட் ஆனா ஃபெயிலியர் வந்து ஆச்சு. என்எஸ்சி ஐபிஓ வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான் எல்லா கிரே மார்க்கெட்ல வந்து வாங்கிட்டு இருக்காங்க. பட் கிரே மார்க்கெட்ல நம்ம போகாம இருக்கிறதே வந்து நல்லதா தான் வந்து இருக்கும். சோ வெயிட் பண்ணிட்டு இந்த ஐபிஓ டைம்ல என்ன எதெல்லாம் வந்து டிசைட் பண்ணலாம். ஒர்க்லா இந்தியா ஐபிஓ வந்து 49 மடங்கு ஓவரால் வந்து சப்ஸ்கிரைப் வந்து ஆயிருக்கு. சோ இது நல்ல சப்ஸ்கிரிப்ஷனா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனிக்கு இருக்கு. சரி ஓகே, இந்த அளவுக்கு வந்து சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு அப்படின்னா அப்பனா லிஸ்டிங் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்ற ஒரு கமெண்ட் வந்து பாத்திருந்தேன். பட் அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது. இங்க கிரே மார்க்கெட்ல என்ன டிமாண்ட் இருக்கோ அதை பொறுத்தா லிஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். சோ இங்க கிரே மார்க்கெட் டிமாண்டா பொறுத்தளவுல கிரே மார்க்கெட் பிரைஸ் வந்து 12% தான் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க. 86 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ அப்படின்னா இங்க 12% வந்து லிஸ்டிங் வந்து சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்றது தான் இங்க ஒரு நியூஸா வந்து இருக்கு. சோ அதனால இங்க ஓவராலா அதிகமா சப்ஸ்கிரைப் ஆகுதுன்னும் போது இங்க லிஸ்டிங் வந்து அதிகமா கிடைக்கணும்ன்றதெல்லாம் வந்து கிடையாது. சோ இங்க டிமாண்ட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க லிஸ்டிங் வந்து இருக்கும். சோ இதுதான் இந்த ஐபிஓ சுத்தி இருக்க விஷயமா இருக்கு. சோ நம்ம எந்த ஐபிஓ அப்ளை பண்ணாலுமே நம்ம லிஸ்டிங் எனக்காக பாக்குறோம் அப்படின்னா இங்க ஓவரால் சப்ஸ்கிரைப் ஆகுறத வந்து பார்க்க கூடாது. கிரே மார்க்கெட் என்ன டிமாண்ட் இருக்கு அப்படின்றத வந்து பார்க்கணும். லாங் டர்ம் பர்பஸ்க்காக பாக்குறோம் அப்படின்னா அந்த கம்பெனி எப்படி வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்றாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கணும். சோ இப்படிதான் நம்ம ஐபிஓ வந்து பிரிச்சு பார்க்கணும். சோ இது ரெண்டுத்தையுமே நம்ம கம்பைன் பண்றோம் போது தான் கொஞ்சம் பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் ஆகும். ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. 74% நெட் ப்ராஃபிட் வந்து ஏறி இருக்கு. அமௌண்ட் வைஸ் வந்து அப்படின்னா 24 கோடி ரூபாய் தான் நெட் ப்ராஃபிட்டா வந்து பண்ணிருக்காங்க. கொஞ்சம் ஸ்மாலான பேங்கா தான் வந்து இருக்காங்க. அதிகமான ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் போதுமே இந்த கம்பெனி இந்த அளவுக்கு நெட் ப்ராஃபிட் பண்ணிருக்காங்கன்றதுதான் பெரிய விஷயமா வந்து இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 3.6% வந்து விழுந்திருக்கு. இந்த இடத்துல பிரஷர் வந்து ஃபேஸ் பண்றாங்க. கிராஸ் என்பிஏ 2.92%, நெட் என்பிஏ வந்து 0.9% வந்து பாத்தீங்கன்னா மெயின்டைன் பண்றாங்க. ஓரளவுக்கு டீசென்டா தான் இருக்கு அசெட் குவாலிட்டின்றது. ப்ரொவிஷன்ஸை பொறுத்தவரை போன வருஷம் வந்து 326 கோடி ரூபாய் ப்ரொவிஷன்ஸ்க்கு ஒதுக்குனாங்க. பட் இப்போ ஒதுக்குற அமௌண்ட் வந்து 200 சில்லற கோடி ரூபாய் தான் வந்து இருக்கு. சோ ப்ரொவிஷன்ஸை கம்மி பண்ணிருக்காங்க. கேபிட்டல் அடிகசி ரேஷியோ வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. 20% இன்க்ரீஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. டெபாசிட்ஸ்மே 11% இயர் ஆன் இயர்ல growth இருக்கு. அண்ட் தென் அட்வான்சஸ் பொறுத்தளவுல 7% இயர் ஆன் இயர்ல grow ஆயிருக்கு. இந்த கம்பெனியுமே 500 கோடி ரூபாய்க்கு வந்து பாத்தீங்கன்னா என்சிடி இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் பண்ணிருந்தாங்க. சோ அதை வந்து இந்த கம்பெனியோட இந்த பினான்சியல் ஸ்டெபிலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ ஓரளவுக்கு டீசென்டான பேங்கா தான் வந்து இருக்காங்க. Q2 ரிசல்ட்ஸும் டீசென்டா தான் வந்து இருக்கு. சோ நம்ம கன்சிடர் பண்ற பேங்க்ஸ்ல எதுவுமே வந்து கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல இல்லன்னும் போது இந்த பேங்கை நம்ம வந்து லிஸ்ட்ல வந்து வைக்கலாம். ஏன் அப்படின்னா புக் வேல்யூ வந்து 51ல வந்து இருக்கு. பிரைஸ் டு புக்குமே ஒரு 1.1ல தான் வந்து இருக்கு. சோ இப்ப இருக்க கரண்டான பிரைஸ் வந்து 57ல வந்து இருக்கு. ஒருவேளை நம்ம கன்சிடர் பண்ற ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஓவர் பிரைஸ் ஆயிடுச்சுன்னும் போது இந்த கம்பெனி வந்து பார்ப்போம். பட் இப்போதைக்கு இந்த வாட்ச் லிஸ்ட்ல மட்டும் வைப்போம். ஏன் அப்படின்னா இதுல ஒரு சில இஷ்யூஸும் வந்து இருக்கு. அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண போகும்போது நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன பார்க்கலாம். இப்போதைக்கு வாட்ச் லிஸ்ட்ல சும்மா வந்து இருப்போம். மாருதி சுசுகியோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் 7% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன் 13% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் மார்ஜின் வந்து ஸ்லைட்டா டிப் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் வந்து 11.9% வந்து லாஸ்ட் இயர்ல மெயின்டைன் பண்ணாங்க. இப்ப மெயின்டைன் பண்ற பெர்சன்டேஜ் வந்து 10.4% தான் வந்து இருக்கு. சோ 11.9% லாஸ்ட் இயர்லயும் இப்ப 10.4% தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து பண்றாங்க. சோ எபிட்டா மார்ஜின் ஸ்லைட்டா வந்து விழுந்திருக்கு. மார்ஜின்ஸ் வந்து இங்க பிரஷர்ல வந்து இருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனியோட வால்யூம் growth வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 1.7% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கதா வந்து சொல்றாங்க. 5.5 லட்சம் வண்டி வந்து வித்திருக்கதா வந்து சொல்றாங்க. சோ இங்க நெட் ப்ராஃபிட் அண்ட் தென் ரெவன்யூ சூப்பரா வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. பட் மார்ஜின்ஸ் வந்து இங்க பிரஷர்ல வந்து இருக்கு. சோ இதுதான் இந்த மாருதி சுசுகியோட Q2 ரிசல்ட்ஸா வந்து இருக்கு. சோ இந்த ஸ்டாக் இப்பவுமே ஓவர் பிரைஸ்ல தான் வந்து இருக்கு. காத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட் லிமிடெடோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இந்த ரிசல்ட்ஸ் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் வந்து 6% இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா டிராப் ஆயிருக்கு. 490 கோடி ரூபாய் போன வருஷம் ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணவங்க இப்ப 450 கோடி ரூபாய் தான் வந்து பண்ணிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் வைஸ் கொஞ்சம் டிராப் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வைஸ் வந்தோம் அப்படின்னா 4.3% இயர் ஆன் இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு நிறைய கேட்டகரிஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணிருக்கு. சோ இதனால இங்க ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் வந்து ஏறி இருக்கு. பட் ஆனா இங்க நெட் ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்கு. இந்த கம்பெனியுமே டிவிடெண்டா 5 ரூபாய் பர் ஷேர் வந்து தரப்போறதா வந்து சொல்லிருக்காங்க. நவம்பர் 7ஆம் தேதி இதுக்கான ரெக்கார்ட் டேட்டா வந்து இருக்கு. நவம்பர் 30ஆம் தேதி இதுக்கான பே அவுட் டேட்டா வந்து இருக்கு. 400 கோடி ரூபாயில இருந்து 500 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த கம்பெனி வந்து ஒரு அக்விசிஷன் வந்து பண்ண போறாங்க. மென் க்ரூமிங் செக்மெண்ட்ல தான் இந்த அக்விசிஷன் வந்து இருக்க போது. மஸ்டாக் அப்படின்ற பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க அக்விசிஷன் வந்து பண்றாங்க. இது வந்து ட்ரையாலஜி சொல்யூஷன்ஸ்ன்ற கம்பெனியோட பிராண்டா வந்து இருக்கு. சோ இங்க மென் க்ரூமிங் ஏரியாலயும் வந்து பாத்தீங்கன்னா இங்க உங்களோட ஃபோக்கஸ் அக்விசிஷன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு.
ஸோ இந்த ஷேர் வந்து இப்போ ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. பட் ஆனா இதை நம்ம வாட்ச் லிஸ்ட்ல வந்து இப்போ எப்பனா கன்சிடர் பண்ற ஸ்டேஜ் வந்ததுன்னு போது கன்சிடர் வந்து பண்ணுவோம். நல்ல கம்பெனியா தான் வந்து மூவ் ஆயிட்டு இருக்காங்க. ஏசிசி லிமிடெட் கம்பெனியோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 490% இயர் ஆன் இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கதா வந்து சொல்றாங்க. 119 கோடி ரூபாய் லாஸ்ட் இயர் பண்ண ப்ராஃபிட் வந்து இப்போ பண்றது 1100 கோடி ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து பண்றாங்க. 490% இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்பா இருக்கு. ரெவன்யூமே வந்து பாத்தீங்க அப்படின்னா 30% வந்து அப்பா இருக்கு. சோ இந்த அளவுக்கு இவங்க நெட் ப்ராஃபிட் பண்றதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இவங்களோட அக்கௌண்ட்ஸ் புக்ல ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிருக்காங்க. தானேல ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் வந்து பண்ணிருக்காங்க. இது வந்து 369 கோடி ரூபாய்க்கான லேண்ட் சேலா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சேல் வந்து இருக்கு. சோ அதை வந்து அக்கௌண்ட்ஸ்ல காமிச்சிருக்காங்க. சோ அதனால தான் நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஏறி இருக்கு. பட் ஆனா இந்த பிசினஸ் வைஸ் வந்தாலுமே சிமெண்ட் பிசினஸ் சூப்பரா தான் வந்து போய்கிட்டு இருக்கு. சிமெண்ட் பிசினஸ் எவ்வளவு அளவுக்கு க்ரோ ஆயிருக்கு அப்படின்னா 26% இயர் ஆன் இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. ரெடி மிக்ஸ் கான்கிரீட் வந்து 56% இயர் ஆன் இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சிமெண்ட் வால்யூமே அவங்க அதிகமா தான் வந்து வித்திருக்காங்க. 8.6 மில்லியன் டன் போன வருஷம் வந்து வித்தவங்க இப்போ 10 மில்லியன் டன் வந்து வித்திருக்காங்க. எபிட்டா மார்ஜினுமே வந்து சூப்பரா வந்து இம்ப்ரூவ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 14% வந்து மெயின்டைன் பண்றாங்க. சோ இந்த கம்பெனியோட ரிசல்ட்ஸ் வைஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சூப்பராவே இருக்கு. அந்த இந்த கம்பெனியோட வேல்யூஷன் வைஸ் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கூட 17-18 தான் வந்து PE வந்து இருக்கு. காம்படிஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட பேர்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 54 and 34 அப்படின்ற PE வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. பட் ஆனா இந்த கம்பெனி 17 தான் வந்து பாத்தீங்கன்னா PE இருக்கு. பட் ஆனா இங்க ஒரே ஒரு விஷயம் தான், இங்க அதானி தான் வந்து பாத்தீங்கன்னா இது பார்ட் ஆஃப் த குரூப்பா வந்து இருக்காங்க. சோ இங்க அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல வந்து இருக்கவே இங்க ப்ரொமோட்டர் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. சோ இதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, நல்ல ஒரு சேல்ஸ் தான் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் இந்த கம்பெனி நீங்க கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா கூட நீங்க லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸோட டேட்டா எடுத்து பாருங்க. கம்பெனி பெருசா வந்து பாத்தீங்கன்னா க்ரோ ஆகல. 13% தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து க்ரோ ஆயிருக்கு லாஸ்ட் 5 வருஷத்துல பார்க்கும்போது. ஏன் அப்படின்னா அதுக்கான வேல்யூஷன்ஸ் ஏற்கனவே ஏத்தி வச்சுட்டாங்க. சோ இங்க அதானி குரூப் வந்து பாத்தீங்கன்னா இல்ல பார்த்தா இருக்கிற ரீசனால இங்க ஷேர் வந்து அதிகமா ஏத்தல. மேபி இந்த Q2 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறமா ஒரு ஷார்ட் டர்ம் வந்து பாத்தீங்கன்னா வொலட்டிலைசேஷன் வந்து இருந்தாலும் இருக்கலாம். பட் ஆனா லாங் டர்ம் ட்ரெண்டா வந்து பார்க்கும்போது வேல்யூஷன்ஸ் சூப்பரா இருந்தாலுமே பின்னாடி பார்ட் ஆஃப் தி குரூப் அதானி இருக்கிற ரீசன்னால நம்ம வந்து கன்சிடர் பண்ணாமலே வந்து வெயிட் பண்ணுவோம். மணப்புரம் ஃபினான்ஸோட Q2 ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 62% இயர் ஆன் இயர்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபால் ஆயிருக்கு. 572 கோடி ரூபாய் போனச்சு ப்ராஃபிட் பண்ணவங்க இப்ப பண்றது 212 கோடி ரூபாய் தான் வந்து இருக்கு. சோ இந்த அளவுக்கு நெட் ப்ராஃபிட் வந்து குறையதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமே வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு. 18% வந்து பாத்தீங்கன்னா இப்ப குறைஞ்சிருக்கு. சோ இந்த அளவுக்கு இந்த கம்பெனி நெட் ப்ராஃபிட் வந்து விழுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த கம்பெனியோட ஆசீர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருமே தெரியும். சோ இந்த கம்பெனியுடைய சப்சிடரி கம்பெனியா இருக்குது ஆசீர்வாத் மைக்ரோ ஃபைனான்ஸ் தான் வந்து இருக்கு. சோ அந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரஷர் வந்து ஃபேஸ் பண்றாங்க. ஏன் நிறைய வந்து பாத்தீங்கன்னா லாஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. சோ அது எல்லாமே இங்க இம்பாக்ட் ஆகி தான் இந்த நெட் ப்ராஃபிட் வந்து விழுந்திருக்கு. கூட ஆட் ஆனா வந்து வெஹிக்கிள் செக்மெண்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா போகல இந்த Q2ல அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. சோ அதனால அங்க வந்து NPS அதிகமான ரீசனால அங்க ப்ரொவிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு 2 ரீசனால தான் நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா விழுந்திருக்கு 62%. பட் ஆனா இந்த கம்பெனி டிவிடெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. 50 காசு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷேருக்கு வந்து டிவிடெண்டா வந்து தரப்போதா சொல்லிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட் வந்து நவம்பர் 7ஆம் தேதி வந்து வச்சிருக்காங்க. பட் ஆனா இந்த கம்பெனியோட கோர் பிசினஸ் ஆன கோல்டுல வந்து சூப்பரா என்லார்ஜ் ஆயிட்டே வராங்க. AUM வந்து 31% வந்து கோல்டு லோன் வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிருக்காங்க. டோட்டலா இவங்களோட AUM வந்து 45,000 கோடி அப்படின்னா இதுல கோல்டு லோனோட AUM மட்டுமே 36,000 கோடி வந்து பாத்தீங்கன்னா ரீச் பண்ணிருக்காங்க. சோ இங்க கோல்டு லோன்ல நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனியோட MD ஆன VP நந்தகுமாருமே அதை தான் வந்து சொல்றாங்க. நிறைய சேலஞ்சஸ் வந்து நாங்க எல்லா இடத்துலயுமே ஃபேஸ் பண்ணாலும் எங்க பிசினஸ்ல நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்ணாலும் எங்களோட கோர் பிசினஸ் வந்து நாங்க ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே தான் போறோம்னு சொல்றாங்க. சோ இவங்களோட கோர் பிசினஸ் கோல்டு தான், அதுல வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே தான் போறாங்க. அதுல AUM வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே போறாங்க. அண்ட் தென் இவங்க கிட்ட இருக்க அந்த கோல்டுமே வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 54 டன் ஆஃப் கோல்டு வந்து பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட வந்து வச்சிருக்காங்க. சோ இங்க வந்து இதுக்கு பேக்டப்பா அங்க லோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சோ இப்போ நம்ம ஓவரால் இந்த Q2 ரிசல்ட்ஸ் கம்பைன் பண்ணோம் அப்படின்னா இங்க மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டர் தவிர மீதி எல்லாமே சூப்பரா தான் வந்து இங்க ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் தென் மைக்ரோ ஃபைனான்ஸ் செக்டருமே ஒரு ஸ்மால் போர்ஷனா தான் வந்து இருக்கு. சோ இங்க கோல்ட் லோன் பிசினஸ் சூப்பரா தான் வந்து போயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியை இப்ப கன்சிடர் பண்ணலாமான்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன் அப்படின்னா ஓவர் பிரைஸா வந்து ஆயிடுச்சு. சோ வெயிட் பண்ணி கரெக்ஷன் வந்ததுன்னா கன்சிடர் பண்ணுவோம். நாட்கோ ஃபார்மால ஒரு நல்ல அப்டேட் வந்து நடந்திருக்கு. அது என்ன அப்படின்னா யூஎஸ்ல வந்து எவராலிமஸ் அப்படின்ற டேப்லெட் வந்து லான்ச் பண்ண போறாங்க. சோ இந்த எவராலிமஸ் டேப்லெட்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜென்ரிக் வெர்ஷன் ஆஃப் டேப்லெட் தான். எதோட ஜென்ரிக் வெர்ஷன் அப்படின்னா நோவார்டிஸோட இங்க ஜாட்ரஸ் அப்படின்ற ஒரு ட்ரக் வந்து இருக்கு. அதோட ஜென்ரிக் வெர்ஷன் ஆஃப் டேப்லெட் தான் இந்த எவராலிமஸ்ன்ற டேப்லெட்டா வந்து இருக்கு. சோ இது வந்து யூஎஸ்ல லான்ச் பண்ற பிளான்ல வந்து இறங்கிட்டாங்க. சோ இந்த ட்ரீட்மெண்ட் வந்து எதுக்காக இருக்கும் அப்படின்னா இந்த டேப்லெட் வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா சிம்பிளா வந்து சொல்லிடுறேன். சோ இங்க லிவர் அண்ட் தென் கிட்னியை வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க அப்படின்னா அங்க புது பாடியில வந்து டிரான்ஸ்பிளான்ட் வந்து பண்ணுவாங்க. சோ அதாவது இங்க வேற ஒருத்தவங்களோட கிட்னியை வந்து இங்க புதுசா ஒருத்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைப்பாங்க. சோ அப்படி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வைக்கும் போது அந்த புது பாடி வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்க இம்யூனி சிஸ்டம் வந்து இது வந்து ஏதோ புதுசா வந்து இங்க பாடிக்குள்ள வந்து சேருது அப்படின்னு சொல்லிட்டு அதை அழிக்க தான் வந்து பார்க்கும். சோ அதை அழிக்க விடாம தடுக்கிறதுக்கு தான் இந்த ஒரு ட்ரக் வந்து பாத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இது வந்து ரிஜெக்ஷன் டேப்லெட்னு வந்து சொல்லுவாங்க. சோ அதாவது இம்யூன் சிஸ்டம் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ற எந்த ஆர்கனா இருந்தாலுமே அதை வந்து அழிக்க தான் வந்து பார்க்கும். சோ அதை பிரிவென்ட் பண்ற விதமா தான் இந்த ட்ரக் வந்து இருக்கும். சோ இதை வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்றாங்க. இது வந்து இந்த கம்பெனி பெரிய அப்டேட்டா தான் வந்து இருக்கு. சோ இது எது மூலமா மார்க்கெட் பண்றாங்க அப்படின்னா யூஎஸ்ல வந்து இவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் வந்து இருக்கு. எந்த கம்பெனி கூட அப்படின்னா பிரெக்கன்ரிட்ஜ் பார்மாசூட்டிக்கல் கூட சேர்ந்து இதை வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்ல வந்து விற்க போறாங்க. ஏற்கனவே 0.25, 0.5, 0.75 mg எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிட்டாங்க.
ஸோ இப்போ ஃபாலோ அப்போ இதையும் வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இது வந்து நேட்கோ ஃபார்முக்கு ஒரு பெரிய அப்டேட்டா தான் வந்து இருக்கு. அண்ட் தென் இதை இமிடியேட்டா லான்ச் பண்ற பிளான்லயும் வந்து இறங்கிட்டாங்க. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கல், கமர்ஷியல் வெஹிக்கல் ரெண்டுமே வந்து தனித்தனியா பிரிஞ்சிருச்சு. இப்போ கமர்ஷியல் வெஹிக்கல் நேமுமே வந்து டாடா மோட்டார்ஸ் லிமிடெடா அபிஷியலா வந்து ரீநேம் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ நமக்கு லிஸ்ட் ஆகும் போதே இப்போ டாடா மோட்டார்ஸ் லிமிடெடா தான் வந்து லிஸ்ட் ஆகும். இந்த கமர்ஷியல் வெஹிக்கல் செக்மெண்ட் பிசினஸா வந்து பார்க்கும்போது அக்டோபர் 29 ரீநேம் வந்து அபிஷியலா வந்து பண்ணிட்டாங்க. டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் கமர்ஷியல் வெஹிக்கலா வந்து இருந்தது. இப்ப டாடா மோட்டார்ஸ் லிமிடெடா வந்து மாத்திட்டாங்க. ஸோ இங்க கமர்ஷியல் வெஹிக்கல் பிசினஸ் ஃபுல்லாவே டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் வந்து மாறிடுச்சு. ஸோ ரெண்டு நேமே வந்து பார்த்தீங்கன்னா மாத்திட்டாங்க. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கல் லிமிடெட் தனியா, அண்ட் தென் டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் தனியா. சரி, ஓகே, இது என்னைக்கு தான் இந்த கமர்ஷியல் வெஹிக்கல் பிசினஸ் வந்து லிஸ்ட் ஆகும் அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து 45 நாள்ல இருந்து 60 நாளைக்குள்ள இந்த டிமர்ஜர் ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறமா பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி நம்ம செக் பண்ண அப்படின்னா இந்த மந்த் எண்ட்ல அப்படி இல்லை அப்படின்னா டிசம்பர் ஸ்டார்டிங் வந்து லிஸ்ட் பண்ணிடுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இப்பவுமே பிரைஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 400 ரூபாய் 500 ரூபாய்லாம் வந்து லிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எல்லா அனலிஸ்டும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது எவ்வளவு பிரைஸ்ல வந்து லிஸ்ட் ஆனாலுமே சரி, நம்ம லாங் டர்ம் பர்பஸ்க்காக தான் வந்து நம்ம ஹோல்ட் பண்ண போறோம். ஸோ ஆப்வியஸ்லி ஒரு 350 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா வந்து லிஸ்ட் ஆகலாம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. ஸோ ஒருவேளை நீங்க வந்து ஷார்ட் டேர்ம்ல வந்து ப்ராஃபிட் பண்ற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா, அதாவது இங்க டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கல் லிமிடெட் வந்து ஒரு 400 ரூபாய்க்கு லிஸ்ட் ஆகுதுன்னே வச்சுக்கலாம். ஸோ அப்படி லிஸ்ட் ஆகும்போது நீங்க செல் பண்ற பிளான்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா STCJ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகபிள் ஆகும். 20% வந்து அதில் எடுத்துருவாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால் லாங் டர்ம் பர்பஸ்க்கே போகும். ஏன் அப்படின்னா இந்த கம்பெனி அந்த ஃபியூச்சர் பிளான்ஸ்மே வந்து சூப்பரா தான் வந்து இருக்கு. அந்த இவாகா கம்பெனியுமே அந்த அப்ளிகேஷன் வந்து பண்ணி வச்சிருக்காங்க. குளோபல் லெவலான அந்த மார்க்கெட் பிரசன்ஸ் வந்து இந்த டாடா மோட்டார்ஸ் லிமிடெட்க்கு நல்லாவே வந்து இருக்கு. ஸோ இதுதான் இந்த கம்பெனிஸ்ல இருக்க ஸ்டாண்டா வந்து இருக்கு. வாகன் டேட்டா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, பஜாஜ் ஆட்டோ தான் இப்போ EV டூ வீலர்ல வந்து அதிகமான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணிருக்கதா வந்து சொல்றாங்க. நேத்து நைட் 8 மணி வரைக்கும் இந்த டேட்டா, அக்டோபர் மந்தோட நேத்து வரைக்கும் இந்த 8 மணி டேட்டா வச்சு செக் பண்ணி பார்க்கும்போது பஜாஜ் ஆட்டோ தான் EV டூ வீலர்ல வந்து அதிகமான ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணிருக்கதா வந்து சொல்றாங்க. ஓவரால் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து 1,35,000 வண்டி வந்து பார்த்தா இந்த அக்டோபர் மந்த் மட்டும் வந்து யூனிட்ஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கதா வந்து சொல்றாங்க. இதுவே நம்ம போன செப்டம்பர் மந்த் பார்த்தோம் அப்படின்னா 1,03,000 வண்டியா வந்து இருந்துச்சு. இப்ப பஜாஜ் ஆட்டோ வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 19,000 யூனிட்ஸ் வந்து போன மாசம் பண்ணவங்க இப்ப 29,000 யூனிட்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. டிவிஎஸ் மோட்டார்ஸ் நெக்ஸ்டா வந்து இருக்காங்க. 22,000 யூனிட்ஸ் வந்து இங்க ரெஜிஸ்ட்ரேஷன் போன மாசம் பண்ணவங்க இப்ப 28,000 வண்டி வந்து யூனிட்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. ஏத்தர் 18,000 யூனிட்ஸ் போன வருஷமும் இந்த வருஷம் பண்ணது 26,000 யூனிட்ஸும், ஹீரோ மோட்டார்ஸ் 12,000 யூனிட் போன மாசமும் இப்ப பண்ணிருக்கிறது 15,000 யூனிட்ஸும், ஓலாவுமே 13,000 யூனிட்ஸ் போன மாசம் பண்ணாங்க இப்ப 15,000 யூனிட் வந்து பண்ணிருக்காங்க. கிரீவ்ஸ் எலக்ட்ரிக்ஸ் வந்து 4,200 வண்டி வந்து பார்த்தீங்கன்னா போன மாசமும் இப்ப பண்ணிருக்கிறது 6,900 வண்டி வந்து இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிருக்காங்க. சோ இங்க மந்த் ஆன் மந்த் இன்க்ரீஸா பார்க்கும்போது பஜாஜ் ஆட்டோ 50%, டிவிஎஸ் மோட்டார்ஸ் 24%, ஏத்தர் வந்து 46%, ஹீரோ மோட்டார்ஸ் 17, ஓலா 15, கிரீவ் எலக்ட்ரிக் 65% மந்த் ஆன் மந்த்ல இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அவங்களோட சேல்ஸ் வால்யூமா பார்க்கும்போது. சோ இங்க மார்க்கெட் ஷேர் வந்து பிடிக்கிறது போன மாசம் பிடிச்சது டிவிஎஸ் மோட்டார்ஸ், இந்த மாசம் பிடிச்சது பஜாஜ் ஆட்டோ. சோ டாப் 2 பிளேயரா இவங்க 2 பேர் தான் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ஏத்தர் வந்து இருக்காங்க, அதுக்கு அடுத்ததா ஹீரோ மோட்டார்ஸ், அதுக்கப்புறமா லாஸ்டா வந்து ஓலா வந்து இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருந்தாங்க ஓலா, இப்போ வந்து இறங்கி 5th பொசிஷன்ல வந்து வந்துட்டாங்க. சோ இதுதான் இந்த EV டூ வீலர்ல இருக்க நியூஸா வந்து இருக்கு. லென்ஸ்கார்ட் IPO வீடியோ வந்து நம்ம நேத்து போட்டிருந்தோம். அதுல நிறைய டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் மத்தியிலும் இருந்துச்சு. சோ அதை வந்து கிளியரா வந்து சொல்லிடுறேன். இங்க வேல்யூஷன்ஸ் அதிகமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். 260 PE வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, 260 to 270 வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. சோ இங்க வேல்யூஷன்ஸ் அதிகமாக தான் வந்து லிஸ்ட் ஆக போகுது. ஸோ நேற்றே நான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தேன், இந்த கம்பெனி வேல்யூஷன்ஸ் அதிகமாக தான் வந்து லிஸ்ட் ஆகுது. ஸோ அதனால புதுசாக இந்த கம்பெனி லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா வாங்க போறாங்கன்றவங்களுக்கு ஸோ இங்க வந்து கன்சிடர் பண்ற டைமா வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா வேல்யூஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கு அப்படின்றதையும் சொல்லிட்டேன். அந்த இந்த கம்பெனில லிஸ்டிங் வந்து கிடைச்சது அப்படின்னா இங்க தாராளமா நம்ம வந்து அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ் வந்து மூவ் ஆயிடலாம் அப்படின்றது வந்து நம்ம நேற்றே வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த ஒரு IPOல இருக்கிற ஸ்டாண்ட்ஸ் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, இங்க எல்லாருமே சொல்றது உண்மைதான். 270 PE தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி வந்து ட்ரேட் ஆகுது. ஸோ வேல்யூஷன்ஸ் அதிகமாக தான் வந்து இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ணிருக்காங்க. எல்லாமே வந்து நம்ம நேற்று டீட்டெயிலாக வந்து சொல்லியிருந்தோம். நீங்க லிஸ்டிங் எனக்காக பாக்குறீங்க அப்படின்னும் போது இங்க லிஸ்டிங் என்ன பார்க்கும்போது 17% தான் வந்து இருக்கு. ஸோ அதனால இங்க லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து லெஸ்ஸா தான் இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு லிஸ்டிங் கிடைக்கலன்னும் போது இந்த கம்பெனி வந்து நீங்க லாங் டர்ம் ஹோல்ட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டபிளா வந்து மூவ் ஆகலாம். இல்ல இந்த கம்பெனி வேல்யூஷன்ஸ் அதிகமாக தானே இருக்கு, ஸோ இந்த கம்பெனி இறங்கினதுக்கு அப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படின்ற பிளான்ல இருக்கீங்க அப்படின்னா அதுதான் பெட்டரான வந்து ஐடியா. ஸோ இந்த கம்பெனி இறங்கினதுக்கு அப்புறமா கூட நம்ம வந்து கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு கம்பெனில லிஸ்டிங் கிடைச்சதுன்னும் போது மட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் கெயினை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேற அண்டர் வேல்யூ ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆயிட்டு தான் பெட்டரான ஆப்ஷனா வந்து இருக்கு. ஸோ இப்போ என்னோட ஸ்டாண்ட் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, LG IPO வந்து நான் அப்ளை பண்ணியிருந்தேன், பட் ஆனால் கிடைக்கல. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா LG IPO பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இந்த லென்ஸ்கார்ட் IPO பொறுத்த அளவுல இப்போ வரைக்கும் நான் அப்ளை பண்ணல. நவம்பர் 4ஆம் தேதிக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ற பிளான்ல வந்து இருக்கேன். அதாவது இங்க வெறும் லிஸ்டிங் எனக்காக மட்டும் தான் நான் பார்க்க போறேன். லிஸ்டிங் இருந்தது அப்படின்னா நவம்பர் 4ஆம் தேதி வந்து அப்ளை பண்ணுவேன். இல்ல அப்படின்னும் போது நவம்பர் 4ஆம் தேதி அப்ளை பண்ண மாட்டேன். வேல்யூஷன்ஸ் இறங்கினதுக்கு அப்புறமா நான் வேற ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துப்பேன். இதுதான் என்னோட ஸ்டாண்டா வந்து இருக்கு. ஸோ நீங்களுமே இது எல்லாமே செக் பண்ணி பாருங்க. வேல்யூஷன்ஸ் வந்து ஐயா தான் வந்து இருக்கு. ஸோ லாங் டர்முக்காக ஹோல்ட் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. நேற்று எதுக்காக வந்து லாங் டர்முக்காக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, லிஸ்டிங் எனக்காக இங்க பாக்குறவங்க ஒருவேளை லிஸ்டிங் கிடைக்கல அப்படின்னா நல்ல பிசினஸா தான் வந்து இருக்காங்க. ஏன் அப்படின்னா லைட் வெயிட் மாடலா தான் வந்து இருக்காங்க. ட்ரெண்ட் ஜூடியா வந்து இங்க எப்படி ப்ராஃபிட்டபிளா வந்து மூவ் ஆகிறாங்களோ இதே மாதிரி இந்த கம்பெனி வந்து மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ஹெவியா வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இவங்களோட பிசினஸ்மே சேமா தான் வந்து இருக்கு. ஸோ அதனால இங்க ப்ராஃபிட்டபிலிட்டியா மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ஹெவியா இருக்கு.
ஸோ அதனால லிஸ்டிங் எண் கிடைக்கல அப்படின்னா இங்க பேனிக் வந்து ஆகவானா, நல்ல ஒரு கம்பெனியா தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பா ப்ராஃபிட்டபிலிட்டியா வந்து மூவ் ஆவாங்க. ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஐபிஓ வந்து லிஸ்டிங் எண் கிடைக்கலனா கூட ஒரு பெட்டரான கம்பெனியா தான் வந்து இருக்கு இந்த கம்பெனி. ஏன் அப்படின்னா இங்க இந்த கம்பெனியோட பிசினஸ் வந்து சூப்பரா இருக்கு அப்படின்றத வந்து நேற்று நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் இப்பயும் இருக்க ஸ்டாண்டா வந்து இருக்கு. சரி, ஓகே, நம்ம அடுத்த வீடியோல வந்து சந்திப்போம். பாய்.